இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்பவும் ரசிச்சு பார்த்த ஒரு படம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல டீயோ காஃபியோ கூட குடிக்க ரொம்ப ரொம்ப பயப்பட போறீங்க. நீங்க குடிக்கும் போதெல்லாம் இந்த படம் தான் ஞாபகத்துக்கே வரப்போகுது. இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட எம்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்து போறாரு. இது வந்துட்டு சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது, கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த படமே ஒரே நாள்ல நடந்து முடிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. பயங்கர பரபரப்பா இருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை காமிக்கிற வரைக்கும் யாராலையும் துளி கூட கெஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா உங்களாலையும் கெஸ் பண்ண முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவேன். மக்களே, இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி, வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது யாரோ கால் பண்றாங்க. நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது இதானே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, நாளைக்கு காலையில அவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவரு ஏஎஸ்பியா இருப்பாரு. மக்களே, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியை காமிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. காலையில நேரம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இப்ப அப்படியே ஒரு ரிசப்ஷனிஸ்ட காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு மீரா. வாட்ச்மேன் வந்து நான் புதுசா வந்துட்டு பைப்பு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்கும் போது சரி, ஓகே, நான் சார் கிட்ட காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே காலையில பரபரப்பா ஜாலியா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த மீரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சிசிடிவி கேமரா வழியா பாஸ் வராரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அவர் வராரு. கார் வந்து நிக்குது. வந்து நின்ன உடனே இங்க இருக்கிற எல்லாரையும் இவங்க அலர்ட் பண்றாங்க. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அதாவது வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாஸ் உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு பையல மட்டும் ஆளை காணோம். இந்த பையன் எங்க லீவு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார், அவன் வந்துடுவான், லேட் ஆகும் போல, நேத்து வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டா வரான் போல அப்படின்னு சொல்லும் போது மீரா என் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு மீரா வந்ததுக்கு அப்புறமா இங்க பாரு, லேட்டா வீட்டுக்கு போனா லேட்டா ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சீக்கிரமா வேலை பார்த்திருக்க மாட்டான், வேலை லேட்டா முடிஞ்சிருக்கும், அதுக்காக காலை லேட்டாலாம் வரக்கூடாது, நான் சொன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல நான் கிளம்பி கனடா போறேன், இங்க என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே எனக்கு மெயில்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தம்மடிச்சுக்கிட்டே போகும்போது மிஷின் சரியா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீ போ அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ராஜுவா அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் வெளியே போறாங்க. இதே டைம்ல ஒரு பையன் லேட்டா சைக்கிள்ல ஆபீஸ்க்கு வரான். வந்தவன் அப்படியே பொறுமையா உங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டே ஆபீஸ்க்குள்ள வரான். இதே டைம்ல மீரா வெளியே வந்து அந்த ராஜுவை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை நீங்க 3 பேரும் தான் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அதுக்கப்புறம் இன்னொரு நபரு வெளியேந்து ஒரு ஆள் புதுசா வந்திருப்பாரு, அவர் கூட தான் மீட்டிங்கா. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு மீட்டிங் ஹால்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே வேலை நடக்க ஆரம்பிக்குது. இதே டைம்ல 3 பேரை காமிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு டீ குடிச்சிட்டு தம் போட்டு வரலாம், வாடா மச்சான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவனும் வரான். இதுல ஸ்பெசிபிக்கா இவங்க பேரு இதான் அப்படின்னா மொத்தமா 15 பேர் சொல்ல வேண்டியதா இருக்கும். 15 பேரை என்னால ஞாபகமே வச்சுக்க முடியாது. ஸ்கிரீன்ல காமிக்கும் போது இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் தாடி வச்சிருப்பான், அவனை மட்டும் தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அங்க கொஞ்சம் ஒருத்தர் முடி கம்மியா இருப்பாரு, அவரை கூப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மட்டும் முதல்ல போறாங்க. இவரை முடி கம்மியா இருக்கிறவரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, போக போக தெரியும். இப்ப இந்த 3 பேரும் மட்டும் வெளியே போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு டீ வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு காஃபி மிஷின்ல காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது மேலலாம் தெரிச்சிருச்சு போல, காஃபி கொட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண பாத்ரூம்குள்ள போறாரு. இந்த பாத்ரூமை அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. நேரா உள்ளுக்குள்ள போறாரு. இதே டைம்ல வேலைக்காரமா இந்த ஆபீஸ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பாட்டு மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பாட்டு முடிய ராஜு வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு கிப்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாங்க. எனது போனை எடுக்க மாட்டாரா, ஒரு செகண்ட் இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸுடைய கேபினுக்கு போயிட்டு பார்க்கும்போது பாஸ காணோம். அதுக்குள்ள பாஸ் கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல பாத்ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. இவர் போயிட்டு கதவை தட்டாரு. கதவை தட்டினா யாருமே திறக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேரமா தட்டி பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பாஸ் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பாக்குறாங்க, கூப்பிட்டு பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள மனுஷன் மயக்கம் கீக்கம் போட்டு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொண்டு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மனுஷன் தவறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க தான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஸ்பாட்டுக்கு போலீஸ் ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. பக்காவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில இந்த இன்ஸ்பெக்டர் ஜானுடைய போனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பாஸுடைய பேரு ஜான். மக்களே போனை பார்த்துட்டே இருக்கும் போது சீஃப் கால் பண்றாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஜான் வந்துட்டு நம்ம மினிஸ்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த கேஸை டீடைலா விசாரிக்க சொல்லி பர்சனலா அவரே கால் பண்ணி சொல்லிருக்காரு, கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது இப்ப நம்ம ஹீரோ ஜானுடைய போனை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா கடைசியா அந்த கிப்சன் தான் கால் பண்ணிருக்காரு. யார் இந்த கிப்சன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றாரு. அப்புறம் அந்த ஃபாரன்சிக் டீம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இந்த கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்த மாதிரியோ இவர் அடிச்சு கொலை பண்ண மாதிரியோ எந்த தடயமோ நமக்கு தெரியல. தவறி கீழே தான் இறந்து போயிருக்காரா அப்படின்ற விஷயத்தையும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சாதான் தலையில காயம்பட்டு தான் இறந்து போனாரா அப்படின்ற விஷயமே சொல்ல முடியும். இவருக்கு பிரீதிங்ல நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஆஸ்துமா கோளாறு இருந்திருக்கு. ஆஸ்துமா காரணமா மூச்சு விட கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுல தலையில காயம்பட்டு இறந்து போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. பெருசா சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா பாடி வந்துட்டு நார்மலை விட பயங்கர கூலா இருக்கு. ஒரு மணி நேரத்துல எவ்வளவு கூல் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு ஃபாரன்சிக் டாக்டர் கேட்கும் போது, அவர் இறந்து போய் கிடக்கிறது பாத்ரூம்ல. பாத்ரூம் மோஸ்ட்லி தண்ணி யூஸ் பண்ற பகுதி அப்படின்றதுனால ஓரளவுக்கு கூலிங்காவே இருக்கும். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா பாடி கூலாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த விஷயமும் சேர்ந்து அது பாடி பயங்கர கூலிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச எல்லா விஷயத்தையும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கொண்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவரால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாரு. எல்லா விஷயத்தையும் அவர் போட்டோ எடுக்கிறாரு. அந்த பாத்ரூமுடைய கைப்பிடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கைப்பிடிய யாரோ பயங்கர ஸ்ட்ராங்கா திறக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா திறக்க முடியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த கீரல்கள்லாம் ஹீரோ பார்த்து போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பூட்டை பத்தின நல்லா நாலேஜ் இருக்கக்கூடிய பூட்டிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்து இந்த பூட்டு திறக்க முடியாம பண்ற மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் துண்டா கலட்டி தரவா செக் பண்ணி பார்த்துட்டு இதுல அன்யூஷுவலா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மீட்டிங். காஃபி மேல கொட்டிச்சு அப்படின்னா அவரு கிளீன் பண்ண போயிருக்காரு. கிளீன் பண்ண போனவர் எதுக்காக டோரை லாக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சம்டைம்ஸ் நம்ம பாத்ரூம்குள்ள போனோனே ஆட்டோமேட்டிக்கா சுவிட்சை போடுவோம், ஒரு அன்னிச்சையா லாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது, அவருக்கு பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கு. அவரு கான்சியஸா 1 ஹவருக்கு ஒரு வாட்டியோ 2 ஹவருக்கு ஒரு வாட்டியோ மாத்திரை போட்டுட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக கதவை லாக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஆட்டோமேட்டிக் லாக், ஆட்டோமேட்டிக்கா கூட லாக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு, இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்துட்டு காஃபி மேல கொட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண போயிருக்காரு. கிளீன் பண்ண போகும்போது தெரியாம அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்குது. இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அது க்ளோஸ்டு ஏரியாவா இருக்கிற காரணத்தினாலையும் இவருக்கு ஏற்கனவே மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்கிற காரணத்தினால மூச்சு விட ரொம்ப கஷ்டமாயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. தலையில காயம் பட்டு ரத்தம் ஊத்திருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் விழுந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு வாட்டி விழுந்தவரு ஒரே வாட்டி விழுந்து அப்படியே இறந்து போயிட்டு இருக்காரு. மறுபடியும் எந்திரிச்ச மாதிரி எந்த தடயமோ தெரியல. கையிலயோ அந்த நாப்லயோ ரத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. கண்டிப்பா இங்க என்னமோ நடந்திருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அந்த எஸ்ஐ வந்துட்டு பாத்ரூம்குள்ள இந்த டிஷ்யூ பேப்பரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எவிடன்ஸா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்காரு, 2 பேரையுமே டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தை குட்டி அம்மா அப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஒரே ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணன் வந்துட்டு யூஎஸ்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. இந்த கிப்சன் இருக்காரு பாத்தீங்களா, கிப்சனும் ஜானும் தான் பார்ட்னரா இந்த கம்பெனிகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனிகள்லயுமே மோஸ்ட்லி இவங்க பார்ட்னரா இருக்கிறாங்க. இந்த கிப்சன் வந்துட்டு துபாய் பேஸ்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்கான். மோஸ்ட்லி துபாயில தான் இருப்பான். சில நேரங்கள்ல மட்டும் இந்த ஊருக்கு வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிப்சனுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இங்க இருக்கிற எல்லாருடைய போனையும் கலெக்ட் பண்ணுங்க, அன்லாக் பண்ணி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய போனையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட, சார் நான் என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், அவரு வழுக்கி விழுந்து இறந்து போயிருக்காரு, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், பெருசா விசாரிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ரொம்ப குறைவா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த கேஸ்ல என்னமோ சம்திங் ராங் இருக்கு, எனக்கு
எனக்கு தெரிஞ்சு இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாருன்னு திமிரா பேசிட்டு போறாரு. நான் விசாரிப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த ராஜு இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு வச்சு நீ எதுக்காக முதல்ல பாஸ தேடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜிப்சன் சாரு நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்திருக்காரு, பாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நீ போனை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும் போது நான் பாஸ தேடி போனேன், கேபின்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப நேரமா வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தட்டணும், ரொம்ப நேரம் கதவை தட்டியும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூட்டை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது சாரு இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்காக சாரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பார்க்கும் போதே சாரு இறந்து கிடந்தாரு, அதுக்கு மேலேயும் டெட் பாடியை தொட்டு கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்ண வேணாம், உங்களுக்கு வேலையை கஷ்டமாக்க வேணாம் அப்படின்னா தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரில்லியண்டா பேசும்போது ரொம்ப நல்லவண்டா நீ அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் கலாய்க்கிறாரு. சரி ஓகே, சாரு உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது சவுண்டு கிடைச்சா, கதவை தட்டின மாதிரியோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துன மாதிரியோ ஏதாவது சவுண்டு கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் எந்த சவுண்டுமே கேட்கல. அந்த டைம்ல வேற இவங்க கிளீன் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால வேக்யூம் கிளீனருடைய சவுண்டே ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் மீரா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்டிய தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது இந்த கம்பெனில அன்யூஷுவலா நடந்துச்சா, அவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, வந்து ஏதாவது சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, சொல்ல போனா சாரை பத்தி எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த பில்டிங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்த செக்யூரிட்டியோட வைஃப் தான் அந்த வேலைக்காரமாவ இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு நல்லவர்னு சொல்றீங்க, உங்ககிட்ட சத்தம் போட்டதே கிடையாதா, எந்த சண்டையும் போட்டது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேலை விஷயத்துல ஜான் சார் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு, வேலையை முடிக்கல அப்படின்னா செமையா கத்துவாரு, ஆனா மத்தபடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஒரு வாட்டி எனக்கு கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னே தெரியல, உடம்பு சரியில்லையான்னு கேட்டாரு, ஆமான்னு சொன்னேன், நீங்க வேணா ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, உடம்பு தான் முக்கியம், அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கான காசெல்லாம் நான் மீரா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்து அமிச்சாரு. அவ்வளோ நல்லவரு அப்படின்னு சொல்லும் போது சரி அன்னைக்கு காலையில காஃபி பவுடரை புதுசா கொட்டினீங்களா இல்லனா ஓபன் பண்ணி வச்சத கொட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓபன் பண்ணி வச்சா கட்டி ஆயிடும், புதுசா தான் ஓபன் பண்ணி கொட்டினேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோர் ரூமை உங்களை தவிர வேற யாராவது ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிறைய டைம் இந்த பசங்க எந்திரிச்சு போயிட்டு காஃபி டீலாம் அவங்களே கூட போட்டு குடிப்பாங்க, பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, யாரு வேணா உள்ள போவாங்க, யாரு வேணா வெளியே வருவாங்க, இங்கதான் போகணும் இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 இந்த ரூம்க்கு எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனித்தனியா 2 பேரா கூப்பிட்டுலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு பையனுடைய கையை மோந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மோந்து பார்த்துட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, எதுக்காக கையெல்லாம் மோந்து பாக்குறீங்க, காஃபியோடைய ஸ்மெல் வருதான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி கிடையாது, கொலைகாரன் கொலை பண்ண பிளான் பண்ணிட்டான் அப்படின்னா முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் எதுலயும் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கை க்ளோஸ் போட்டுட்டு தான் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுவான், எந்த கிரைமா இருந்தாலும் பண்ண ட்ரை பண்ணுவான், அந்த கை க்ளோஸ் உடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவுதான் சோப்பு போட்டு கழுவினாலும் ஒரே நாளெல்லாம் போவே போவாது, அதான் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன் அப்படின்றாரு. பெரிய நாயார் பாம்போலியே அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட போயிட்டு சொல்லும் போது என்னப்பா உன்னுடைய வேலை போயிடுமோன்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திரும்ப கலாய்க்கிறாரு. இந்த சீன் பங்கமா இருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் 1 by 1 விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு தாடிக்காரன் சொன்ன பாத்தீங்களா, நீங்க 3 பேரும் மட்டும் எதுக்காக வெளியே போயிட்டு டீ குடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க விட வெளியே கொஞ்சம் காஃபி டீலாம் நல்லா இருக்கும், அப்படியே ஜாலியா வெளியே போயிட்டு பேசிட்டு தம்முலாம் போட்டு வருவோம், அதுக்காக தான் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லும் போது இவன் கையில என்னமோ காயம் பட்ட மாதிரி இருக்கு, என்னடா கையில காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம காயம் இன்னைக்கு பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார், டேபிள்ல வந்துட்டு ஒரு இடம் உடஞ்சி போயிருக்கு, தெரியாம கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையான கேட்கும் போது ஆமான்னு சொல்ல சரி ஓகே நீங்க போயிட்டு அது என்ன விஷயம்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை அனுப்பிச்சு விடுறாரு. டே இந்த வேலையெல்லாம் நான் தான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் புலம்பிட்டே போயிட்டு பார்க்கும்போது டேபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும் உடஞ்சி போயிருக்கு, அந்த கட்டை கிழிச்சிருக்கு போல இந்த பையன் கையில. இத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த போலீஸ் போன் பேசிக்கிட்டே இருக்கும் போது வெளியே இருந்து ஒரு பையன் உள்ளுக்குள்ள ஏதோ பிசினஸ் விஷயமா மீட்டிங்க்கு வந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் வந்துட்டு எதையோ தூக்கி பேக்குள்ள மறைக்கிறான். இந்த பயவுல என்ன விஷயத்த சைலண்டா மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அந்த பையன் பேக்கோட பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போயிட்டு சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. பேக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கஞ்சா இருக்கு. சார் நான் இங்க வருவேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் யூஸ் பண்ண வாங்கினேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு உள்ள லாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜிப்சன் வரான், அதாவது அந்த ஜானுடைய பார்ட்னர் வரா. மக்களே இவன் வரும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு மாதிரி வில்லத்தனமா காமிச்சிருப்பாங்க, இவன் தான்டா கொலை பண்ணா அப்படின்ற மாதிரியே
மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இவன் நேரா உள்ளுக்குள்ள வரா. நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்துட்டு வெளியூர்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பிசினஸ் எல்லாமே துபாயை சேர்ந்த பிசினஸ் தான், நான் துபாயில தான் இருப்பேன், அடிக்கடிக்க இந்த ஊருக்கு வந்துட்டு போவேன், இங்க இருக்கிற எல்லா பிசினஸையும் ஜான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக அந்த டைம்ல கரெக்டா ஜானுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் ஜூம்ல இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் அட்டென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவுக்கு கால் பண்ணி பார்க்க சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்க எப்போ கடைசியா ஜானை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 2 வாரத்துக்கு முன்னாடி துபாயில வச்சு மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்க்கல, ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும், ஒரு பிசினஸ் பார்ட்னருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்தேன், அதுக்கப்புறம் நான் ஜான் கூட போன்ல தான் பேசிட்டு இருந்தேன், நேராவே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இந்த பார்ட்னர் இறந்து போயிட்டாரு, இவரு இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லா சொத்தும் உங்களுக்கு தான் வருமா, எல்லா பிசினஸையும் நீங்க தான் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லாவே புரியுது, என் பார்ட்னரை நான் கொலை பண்ணிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுக்க பிளான் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஜானுக்கு ஏதாவது ஒன்னு ஆகி இறந்து போயிட்டான் அப்படின்னா எல்லா சொத்தும் தன்னுடைய அண்ணனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருடைய பேக்கையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணுடைய பேக்ல மட்டும் தூக்க மாத்திரை இருக்கு. என்னமா இது தூக்க மாத்திரை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, எனக்கு தூங்குறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக அடிக்கடிக்க மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்ல, எந்த டாக்டர் கொடுத்தாரு, எந்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த தூக்க மாத்திரையை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல கேட்டேன், அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, எந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மெடிக்கல் ஷாப்புடைய பேர் ஞாபகம் கிடையாது, என் வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போ சொல்லிட்டு ஒரு டீம் அனுப்பிச்சு இந்த பொண்ணுடைய வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் போயிட்டு விசாரிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் செமையா கடுப்பாகுது, எதுவுமே மாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது, அங்க ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல யாரோ லாலிபாப் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க. இதே சம்பவம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய கார்லயுமே நடந்திருக்கு. ஒரு குட்டி குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா லாலிபாப் சிம்பிள் போட்டு வரைஞ்சி விளையாடி இருக்கா. சரி ஓகே குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு வந்திருக்காரு. அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி சம்பவம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு, இது யாருடைய காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முடி கம்மியா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு என்னுடைய காரு அப்படின்னு சொல்றாரு. உங்க கார்ல என்னமோ கிறுக்கி வச்சிருக்காங்களே, அது யாரு கிறுக்குனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்ணு கிறுக்கிட்டா போல, நான் சரியா கவனிக்கல சார் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் ஷாப்பை போயிட்டு விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டீம் தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க இருந்து தான் இந்த மாத்திரையை வாங்கியிருக்கா, குரியாக்கோஸ் சிம்மண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் தான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு, அதை வச்சுதான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் இந்த பொண்ணு வாங்கியிருக்கா அப்படின்னா எதுக்காக இந்த பொண்ணு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரை நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல, அவருக்கு கால் பண்ணி நான் உங்களை உடனே மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு, இங்க இருக்கிற எல்லாரும் நான் உடனே கிளம்பணும், அவசர வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரும் இங்க இருந்து போவே கூடாது, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே நேரா போயிட்டு அந்த டாக்டர் மீட் பண்றாரு. இவரு சாதாரணமா சளிக்கும் ஜுரத்துக்கும் ஊசி போடுற டாக்டர் கிடையாது மக்களே, அதையும் தாண்டி பெரிய ஆளு, பயங்கரமான ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காராம். இவர்கிட்ட போயிட்டு விடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவரு புக் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த புக் எல்லாம் கை தவறி கீழே போட்டுறாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, இப்ப சொல்லுங்க விடெக்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்கே, தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாது, நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அடிக்கடிக்க வந்து உங்களை மீட் பண்ணிட்டு போயிருக்கா, அவ உங்க பேஷண்ட் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பார்க்க ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, அவங்க எங்க வேலை பார்க்கறாங்க, எந்த கம்பெனில வேலை பார்க்கறாங்க அப்படின்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வு மட்டும்தான் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இப்ப நான் எதுக்காக விடெக்க பத்தி கேட்கிறேன் அப்படின்னா, விடெக் உடைய எம்டி அந்த ஜான் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அது கொலையா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, எனது ஐசக் ஜான் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது, அப்ப நம்ம ஹீரோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியை பத்தி தெரியாது, அந்த கம்பெனில யாரு வேலை செய்யறாங்க, உங்க பேஷண்டா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா அந்த கம்பெனியோட எம்டியோட பேரு ஐசக் ஜான் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் அமைதியா இருக்காரு. அந்த கம்பெனில மொத்தமா 15 பேர் வேலை பார்க்கறாங்க, அந்த 15 பேர்ல 13 பேர் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க, 13 பேருமே உங்க பேஷண்டா இருந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு டைம் ஆகாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது, இல்ல இல்ல நான் எல்லாமே சொல்றேன், வந்து உட்காரு, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எப்படி இந்த டாக்டர் கண்டுபிடிச்சாரு, 13 பேரும் இவருடைய பேஷண்ட்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிப்பாங்க. நம்ம ஹீரோ போனை வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனையா வாங்கி தரவா செக் பண்ணிருப்பாரு. அவரே உட்காந்து செக் பண்ணிருப்பாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே மாத்தி மாத்தி வெவ்வேறு டேட்ல இல்லனா 2-3 பேர் 4 பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வாட்டி இந்த டாக்டரை மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த டாக்டர் எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த கேலண்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூகுள் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் வந்திருக்காரு மக்களே. ஒரு சாதாரண மேப், ஒரு சாதாரண அந்த கேலண்டர், இதை மட்டும் வச்சு மனுஷன் பாதி கேஸ முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அப்படியே அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பொண்ணு ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய பொண்ணு மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணா. மீரா வந்துட்டு அந்த வீடெக்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. மீரா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பிரெக்னென்ட் ஆனாங்க. பிரெக்னென்ட் ஆனவங்க திடீர்னு பார்த்தா 7வது 8வது மாசத்துல ரொம்பவே பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை ஒரு நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. குழந்தை வயித்துக்குள்ள டெட் பாடியா இருக்கு, அதான் வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட டெட் பாடியை ரிமூவ் பண்ணிருக்காங்க. மீரா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இருக்காங்க, மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்காங்க, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு நீங்க தான் செக் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி குழந்தை இறந்து போகும்? நீங்க ஒரு வாட்டி மீராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லும் போது இவரும் மீராவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிளட் சாம்பிளுடைய ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து இந்த மனுஷன் செமையா ஷாக் ஆகுறாரு. ஏதோ ஒரு ஃபாரின் கண்டென்ட் உடம்புக்குள்ள போயிருக்கு, பிளட்ல கலந்து, அதனால பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது என்ன ஃபாரின் கண்டென்ட், அது என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டே பிடிக்க முடியல, லேப் ரிப்போர்ட்லயும் போடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை இந்த மனுஷன் பார்த்துட்டு அது என்ன மாதிரியான ட்ரக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 பேர் வந்து டாக்டரை மீட் பண்றாங்க. இவங்களுமே வீடெக்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான தலைவலி இருக்கு. அது மட்டும் இல்லாம தூங்கவே முடியல, சரியாவே யோசிக்கவே முடியல, ஒரு மாதிரி நானாவே ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அவங்க பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புக்குள்ளேயுமே மீராவுடைய உடம்புக்குள்ள பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரக் இருக்கு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இருக்கா இல்லனா உங்க கம்பெனில வேலை பார்க்குற வேற யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்காக இந்த கேள்வியை கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீராவுடைய உடம்புக்குள்ளேயுமே இதே ட்ரக் இருக்கு, இவங்களுடைய உடம்புக்குள்ளேயுமே இருக்கு. இவங்க எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே வீடெக்ல தான் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கம்பெனி மட்டும்தான். அதனால தான் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பெனில இருக்க சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஆனா கொஞ்சம் வேற வேற ப்ராப்ளம் இருக்கு. நல்லா கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு கண்ணாடி போட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆளுக்கு கொத்து கொத்தா முடி கொட்ட ஆரம்பிக்குது. நான் முடி இல்லாதவர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கான காரணமே தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணுடைய உடம்பு முழுக்க பாதிக்கப்படுது. ஒரு பொண்ணுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்குது, அந்த பொண்ணு கழுத்து முழுக்க பொண்ணு மாதிரி வருது. இன்னொரு பொண்ணுக்கு கை நகம்லாம் பொண்ணு மாதிரி வருது. அந்த பொண்ணுடைய கையே ஒரு மாதிரி பார்க்க கன்றாவியா இருக்கு. அந்த பொண்ணால தன்னுடைய கையே பார்க்க முடியாம, அந்த நகத்தையே பார்க்க முடியாம ஒட்டு நகம்லாம் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பையனுக்கு காதே கேட்காம போகுது அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனியை சேர்ந்த 13 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சரி ஓகே, எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பார்க்கும்போது 13 பேரும் அழுகுறாங்க. என் வாழ்க்கையே மாறி போச்சு, நீங்க தான் காப்பாத்தணும், என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, அப்படின்னா உங்க கம்பெனில நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிடுறீங்க, அது மூலமா வயிற்றுக்குள்ள போயிட்டு தான் இந்த விஷயம்லாம் நடக்குது போல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எப்படி ஏதோ ஒரு விஷயம் எங்க வயிற்றுக்குள்ள போகும், நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லும் போது மேபி ஏசி மூலமா கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னா ஜான் சார் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும், அவர்கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு, ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது, யார் இந்த ஜானு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, ஜான் தான் எங்க பாஸ், அவர் இப்போ ஊருக்கு போயிருக்காரு, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நான் இந்த ஜான்ன்ற பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு இந்த ஜானு அப்படின்ற பேரை இதுக்கு முன்னாடியே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போதைக்கு பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, யார்ட்டையும் இப்போதைக்கு வெளியே சொல்லாம அமைதியா இருங்க, உங்க உடம்புல என்ன பிரச்சனை, நீங்க எப்படி எதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே டைம்ல உங்க ஆபீஸ்ல நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டீ காஃபி தண்ணி அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன பண்ணுங்க இது எல்லாத்துடைய சாம்பிள் கொண்டு வாங்க,
சாம்பிள் மட்டும் இல்லாம உங்க பாஸுடைய லேப்டாப்ல இருக்க விஷயம்லாம் காப்பி பண்ணி கொண்டு வர முடியுமான்னு பாருங்க, சேஃபா அதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ 3 பேர் சேர்ந்துட்டு பாஸுடைய லேப்டாப்ல இருக்கிற விஷயங்கள்லாம் காப்பி பண்ணி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிஸ்கெட், டீ, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய சாம்பிளும் கொண்டு வராங்க. சரி, லேப்டாப்ல இருந்து என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காப்பி பண்ண எல்லாமே பென்டிரைவ்ல இருக்கு. உள்ளுக்குள்ள பார்க்கும்போது எல்லாமே ஹிடன் ஃபைலா இருந்துச்சு. சில விஷயம் ஓபன் ஆச்சு, சில விஷயம் ஓபன் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சிங் மிஷினுடைய, நாங்க டெய்லி பஞ்சிங் வச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த மிஷினுடைய ப்ளூ பிரிண்ட பார்த்தோம் அப்படின்னும் போது அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பார்த்த டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு இதை போட்டோ அனுப்பிச்சு விட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது ஆக்சுவலா அது பஞ்சிங் மிஷினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்தவர் சொல்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவ்ல நம்ம ஹீரோ கேட்கும்போது அது மனுஷங்களுடைய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ நீடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பஞ்சிங் மிஷின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த ஜான் இருக்கான் இல்லையா, இவனுக்கு இந்த ஐடி கம்பெனிலாம் ஒரு சைடு பிசினஸ் மட்டும்தான். இந்த ஜானுடைய முக்கியமான பிசினஸே வி ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை இவன் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனி நிறைய மெடிசன்ஸை உருவாக்குறாங்க, நிறைய வேக்சின்லாம் உருவாக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நான் பின்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த பிஸ்கட், தண்ணி, டீ தூள்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு HMV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான வைரஸ் உடைய ட்ரேசஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த வைரஸால் தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அந்த வைரஸால பாதிக்கப்படல, அந்த வைரஸ் உடைய ஆன்டிடோட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படி ஒரு வைரஸ் இருக்கு, அந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட் மருந்து கண்டுபிடிக்க இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த மருந்தை தான் இந்த பிஸ்கட், டீ தூள், தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பின்னாடி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஆன்டிடோட்டோடைய சைடு எஃபெக்ட்னால இவங்க வாழ்க்கை முழுக்க பாதிக்கப்பட போறாங்க. வாழ்க்கை முழுக்க இந்த விஷயம் இருக்கும். நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இவங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு புதுவிதமான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது கொஞ்ச நாள்லயே அந்த பஞ்சிங் மிஷினை மாத்திருக்காங்க. கேமராலாம் சர்வீஸ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முதல் கொண்டு எல்லா விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரையல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு போல அப்படின்ற விஷயத்த அந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்களே வந்து டாக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டே இருக்கு. மொத்தமா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்துட்டு கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம், கோர்ட் மூலமா கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இருக்கிற பணத்துக்கு அவனால என்ன வேணா பண்ண முடியும். அந்த நீதிபதியை கூட அவனால வேலைக்கு வாங்க முடியும். அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணும், நாங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறோம், அவன் சந்தோஷமா வாழ போறான், இல்ல அவனை அப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்காம இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல, ஆனா கண்டிப்பா அவங்க ஏதோ பண்ற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி முடிக்கும் போது ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது. ஹீரோக்கு மட்டும் இல்லாம படம் பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. டே என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பதட்டமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் எக்கச்சக்கமான கேஸை ஹேண்டில் பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அந்த 13 பேர்ல யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு வேலை சுலபம்னா நான் ஈஸியா போயிட்டு 13 பேர்ல யாரு குற்றவாளி அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ இங்க தான் தப்பு பண்ற, உண்மையான குற்றவாளி அந்த 13 பேரு கிடையாது, அந்த 13 பேரையும் இந்த நிலைமைக்கு தள்ளி விட்ட அந்த ஜான் தான் உண்மையான குற்றவாளியே, அவெல்லாம் சாக வேண்டியவன் தான், செத்தா பரவாயில்ல, இப்போ நீ வந்துட்டு அந்த 13 பேர்ல யாரு குற்றவாளி இல்ல 13 பேரும் குற்றவாளியா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க வெளியே கூட ட்ரையல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 13 பேர் மாதிரியே எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீ கண்டுபிடிக்க வேண்டியது அவங்கள தான், இவங்கள கிடையாது. ஏற்கனவே ஜான் செஞ்ச வேலையால அந்த 13 பேரும் வாழ்க்கைய நரகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 சுவர் இருக்கிற ஜெயிலுக்குள்ள போட்டா மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னதான் சொன்னாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி குற்றவாளி தான். ஆனா நீங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னா இந்த வி ஃபார்மாவுடைய ரிசர்ச் சென்டர்லாம் எங்க இருக்கு அப்படின்ற டீடைல்லாம் எனக்கு வேணும், உங்களால முடிஞ்சா அந்த டீடைல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஐடி கம்பெனிக்கு போறாரு. கம்பெனிக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோ பாக்குற பார்வையே இப்போ வேற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல இவங்கள வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இப்போ நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே விக்டிம்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கே அந்த டைரக்டர் காமிச்சிருப்பாரு. நமக்கே இவங்களை பார்க்கும்போது பாவமா இருக்கும். சரி ஓகே எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இதே டைம்ல ஃபாரன்சிக் டாக்டர் கால் பண்றாங்க. கால் பண்ணி தலையில அடிபட்டு அவர் இறந்து போல, காயமும் கம்மியா தான் பட்டிருக்கு, ரத்தமும் கொஞ்சம் தான் வெளியே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம விஷம் குடிச்ச
அடிச்சோ இல்லனா யாரோ ஒரு கொலை பண்ணியோ ஒரு இறந்து போன மாதிரியே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது வரைக்கும் தான் தெரிய வந்திருக்கு. நான் வந்துட்டு தனித்தனியா எல்லா ஆர்கன்ஸையும் டெஸ்டிங்க்கு அமைச்சு வச்சிருக்கேன். எதனால அவர் இறந்து போனாரு அப்படின்ற ரிப்போர்ட் இதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ள போயிட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மிச்ச விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் வந்தனே சொல்றேன் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த 13 பேருக்குமே கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்கு. எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. இப்ப அந்த கம்பெனிக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாஸுடைய கேபின்குள்ள எந்த கேமராவும் இருக்காது. அவரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்ற விஷயம் ரெக்கார்டே ஆகாது மக்களே. இப்ப நம்ம ஹீரோ அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல என்ன விஷயம் தான் ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் அந்த செகண்டோட நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நோட் பண்ணி பார்க்கும்போது இந்த 13 பேரும் காலைல வந்ததுல இருந்து ஒன் பை ஒன்னா மிஸ் ஆகுறாங்க, ஒன் பை ஒன்னா திரும்பி வராங்க, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்னு ரெக்கார்ட் ஆகல. எதுவுமே புரியவே மாட்டேங்குது. ஆனா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஒரே ஆள் கொலை பண்ணல, 13 பேரும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா அது என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது இப்போ நமக்கு இந்த 13 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவனை கொலை பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம கான்ல இருக்காங்க. முக்கியமா தாடிக்காரனும் கூடவே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கான்ல இருக்காங்க. நம்ம வேணா விஷம் கலந்து கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் கேட்கும் போது விஷம் கலந்து கொலை பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே எனக்கு காது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது, ஜெயிலுக்குள்ள போயிட்டு மத்தவங்க கிட்ட என்னால அடி வாங்க முடியாது, வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது அங்க CO2 அந்த கார்பன் டை ஆக்சைட பாக்குறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு யோசனை வருது. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம கம்பெனி தீ பிடிச்சி எரிஞ்சா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயத்த தீயணைப்பு துறையினர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்களே, ஞாபகம் இருக்கா? அதை வச்சு நான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு ஐடியா சொல்றான். இப்போ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி மீட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி அந்த ஜானை கொலை பண்ண போறோம். முக்கியமா மாட்டிக்காம கொலை பண்ண போறோம். ஒரே ஆள் கொலை பண்ண போறது கிடையாது. எல்லாரும் பிளான் பண்ணி அந்த பிளான் வின் பண்ணும்போது அந்த ஜான் இறந்து போயிடுவான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில பேர் பயப்படுறாங்க. மத்த எல்லாருமே சம காண்ட இருக்காங்க, கொலை பண்ணோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. சரி ஓகே, பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாடிக்காரன் பிளான் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் காது கேட்காது இல்லையா, அதனால எல்லா பிளானையுமே அவங்கிட்ட சொல்லி தாடிக்காரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ஜான் எப்ப வரான், எப்ப வெளியே போறான், எந்த டைம்ல காஃபி குடிப்பான், எந்த டைம்ல பாத்ரூம் போவான் அப்படின்ற வரைக்கும் பக்காவா நோட் பண்ணி வைக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டியுமே அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு மக்களே. செக்யூரிட்டி தண்ணிலாம் பிடிப்பாரு பாத்தீங்களா, அந்த தண்ணி பைப்பை கொண்டு போயிட்டு இந்த CO2 கேஸுக்கு மேல வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி பைப்பு பயங்கர ஓட்டையா இருக்கு, புதுசு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த முடி கம்மியா இருக்குது பாத்தீங்களா, இவருடைய காரை கொண்டு வந்துட்டு கரெக்டா அந்த CO2க்கு பக்கத்திலேயே நிப்பாட்டிட்டு போயிடுறாரு. நிப்பாட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பையன் லேட்டா ஆபீஸ்க்கு வருவான், போன் பேசிக்கிட்டே வருவான் பாத்தீங்களா. முன்னாடி தான் கேமரா இருக்கும், கொஞ்சம் கேமராக்கு பின்னாடி போனா எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டே கேஷுவலா கேமராக்கு பின்னாடி போயிட்டு அங்க ஒரு காரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. காருக்கு மேல ஏறி பலூனை வந்துட்டு கரெக்டா பாத்ரூம் வெண்ட்ல மாட்டி விட்டு அங்கிருந்து வந்துடுறான். எதுக்காக அப்படின்னா இந்த CO2 கேஸை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏற்கனவே அந்த பாஸுக்கு பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, அவரால மூச்சு விட முடியாது. இந்த CO2 போயிட்டு கலந்து அவரு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 5 நிமிஷத்துல இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராவது இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு அது மூலமா இறந்து போனாங்க அப்படின்னா இவங்க இந்த நாள் தான் இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தையே கண்டே பிடிக்க முடியாது. இதை வச்சுதான் கொலையே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சொல்லி இந்த டைம்ல கரெக்டா பாஸ் டீ குடிக்க போவாரு. அவரு டீ குடிக்க போகும்போது டீ எப்படியாச்சும் மேல ஊத்தணும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டீ வெளியே வரும் இல்லையா, அந்த நாப்ல இந்த பேப்பரை வச்சு விட்டுருங்க. அந்த பேப்பர் இருக்கும்போது டீ மிஷினை ஆன் பண்ணும்போது டீ வந்துட்டு மேல தெறிக்க ஆரம்பிக்கும். அவர் வாஷ் பண்ண உள்ளுக்குள்ள போவாரு. உள்ளுக்குள்ள போகும்போது அந்த பாத்ரூம் உடைய கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகக்கூடிய கதவு, நம்ம ஓபன் பண்ணி வச்சாதான் அது லாக் ஆகும். நம்ம போயிட்டு ஓபன் பண்ணா ஓபன்லயே தான் இருக்கும். காலையில ஒரு பொண்ணு முதல்லயே ஆபீஸ்க்கு வந்துருவாளாம். அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கதவுக்கு நடுவுல டிஷ்யூ பேப்பரை மடிச்சு வச்சிரு, கதவை லாக் ஆகுற மாதிரி அந்த பட்டனை அமுக்கி வச்சிரு அப்படின்ற விஷயத்த இந்த முடி இல்லாதவர் சொல்றாரு. இந்த பொண்ணு அன்னைக்கு காலைல வந்தவனே அதே வேலையை பார்த்திருப்பா. கரெக்டா டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பா, அந்த கதவு லாக் ஆகுற மாதிரியும் பண்ணி வச்சிருப்பா. முக்கியமா உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுலயும் பதியக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் சேஃப் ஆறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போலயும் இந்த பொண்ணு பண்ணிருப்பா. சரி, அந்த ஆள் வந்துட்டு உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ள இருந்து கதவை திறக்க ட்ரை பண்ணா கண்டிப்பா கதவு திறக்குமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூக்குத்துற அந்த கிளிப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அத சாவி மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு. இத வந்துட்டு வெளிப்பக்கமா இருந்து குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அவரால் உள் பக்கமா இருந்து திறக்க முடியாது. பக்காவா பிளான் பண்ணி அந்த கேமரால மாட்டாத மாதிரி போயிட்டு அந்த ஆளு உள்ளுக்குள்ள போனோனே பாத்ரூம்குள்ள போனோனே இதை வெளிப்பக்கமா இருந்து குத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இதை வெளியவும் எடுக்கணும், யாருக்கண்ணையும் மாட்டவும் கூடாது. இந்த விஷயத்த நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்றாங்க மக்களே. அது மட்டும் இல்லாம எம்டி உள்ளுக்குள்ள இருந்து கத்தும் போது வெளியே சவுண்டும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமாயிட்ட சொல்லி பெருக சொல்லியிருப்பாங்க. அவங்க வேக்யூம் கிளீனரை வச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிருப்பாங்க. பயங்கர சவுண்டா இருந்திருக்கும். இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா இவர் போயிட்டு டீ மிஷினை ஆன் பண்றாரு. இவங்க வந்துட்டு அந்த பேப்பரை சொறி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பரை சொருன காரணத்தினால டீ உடம்பு முழுக்க தெரிக்குது, அந்த சட்டம் முழுக்க தெரிக்குது. கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இதே டைம்ல ராஜுக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி உள்ளுக்குள்ள உட்கார வச்சிட்டு இருப்பாங்க. இவரு கிளீன் பண்ணலான்னு உள்ளுக்குள்ள போறாரு. அப்படியே கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே ஊந்துட்டு இருக்கும். இப்போ கரெக்டா ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பின் இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா லாக்ல சொறி வச்சுட்டு வந்துடுறா. இப்போ வேக்யூம் கிளீனரை வேலைக்காரமா ஆன் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர சவுண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடியே அந்த 3 பேரும் கிளம்பி வெளியே போயிட்டு இருப்பாங்க. கேமரால மாட்டாத மாதிரி தாடிக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ வேக்யூம் கிளீனர் ஆன் ஆன சவுண்ட் கேட்டோனே பயபிள்ளைங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, உள்ளுக்குள்ள அந்த விசக்கிருமி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போயிட்டு அந்த ஓசை பலூன்ல கனெக்ட் பண்ணிட்டு CO2 இவரு ஆன் பண்ணி விடுறாரு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது இது என்ன உள்ளுக்குள்ள காத்து மாதிரி என்னமோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க மூச்சு அடைக்குது. மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. கதவை திறக்க ட்ரை பண்றாரு. கதவையும் திறக்க முடியாம மூச்சும் விட முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே முடிஞ்சிருக்கும், அந்த ஆளு இறந்து போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனரை வேலைக்காரமா ஆஃப் பண்றாங்க. இன்னொரு பொண்ணு சைலண்டா அந்த கேமரால மாட்டாத மாதிரி போயிட்டு அந்த பின்ன கொண்டு வந்துடுறா. இப்போ எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா இந்த தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் போயிட்டு அந்த ஓசை புடுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கையில வந்துட்டு ஒரு கம்பி கிழிச்சு ரத்தம் வந்துருது. ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் பயபுல ஒரு பிளான் வச்சிருக்கான். டேபிள்ல அந்த டேபிளுடைய ஒரு பக்கத்துல கை கிழிக்கிற மாதிரி பண்றான். இது கேமரால ரெக்கார்ட் ஆகிற மாதிரியே பண்றான். இவன் சொல்லிருப்பான் இல்லையா, கையில வந்துட்டு காயம் பட்டுச்சு, டேபிள்ல தான் காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேமரா ஃபுட்டேஜ்லயும் செக் பண்ணிருப்பாரு. இந்த பையன் வேணுமுத்துனே கையை கிழிச்சுக்கிற விஷயத்த. ஆனா நம்ம ஹீரோ பார்க்கும்போது தெரியாம கிழிச்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாரு. இதெல்லாம் சைமல்டேனியஸா நடந்துட்டே இருக்கும் போது தான் ராஜுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர் கால் பண்ணிருப்பான். சாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கதவு திறக்க முடியாம கீ எடுத்து ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் டெட் பாடியா கிடக்குறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பார்த்திருப்போம் மக்களே. பயபுள்ளைங்க இந்த அளவுக்கு பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அவங்க என்னதான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு அவருக்கு எந்த ஐடியாவும் வரல. சரி ஓகே, இதுக்கப்புறம் அவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு சீஃபை பார்த்து இது வந்துட்டு ஒரு சாதாரண ஆக்சிடென்டல் டெத் தான், அவர் வந்துட்டு தவறி கீழே வந்து இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை கண்டுபிடிக்கவா உனக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இலக்காரமா பேசிட்டாரு. சார் நான் அப்பயே சொன்னேன், இந்த ஆள் தான் கேட்கல, டைமை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் போட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வெளியே வராரு. வெளியே வந்தவரு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ரிசர்ச் சென்டர்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த லொகேஷனை உனக்கு அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பாக்குறாரு. காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் இருக்கு. நம்ம ஹீரோ ட்ரோனை பறக்க விட்டு ஏதாவது கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது ட்ரோன் பறந்து போயிட்டு திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுது. அதாவது ட்ரோன் கூட பறக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா ஜாமர்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே டைம்ல ஒரு வண்டி வந்துட்டு போகுது. அந்த வண்டியில பார்ட்னர் வந்துட்டு போறான் அப்படின்ற விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு வண்டி அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள போயிட்டு இருக்கும் மக்களே. நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு அந்த வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. இதே டைம்ல இந்த பக்கம் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த பார்ட்னர் தான் இதுக்கப்புறம் எம்டியா இருக்க போறான் போல. இவன் கிளம்பி இந்த ஆபீஸ்க்கு வரும்போது எல்லாரும் இவன் அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்போ வர மோஸ்ட்லி எல்லா படத்துக்குமே செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு நான் வெறித்தனமா வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.